ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன வீடியோமா வந்திருக்கேன்னா வெள்ளரிக்காய் கிச்சடி. வீட்டில் வெள்ளரிக்காயும் தயிரும் இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் காமிக்கிறேன்ல, இந்த கப்பில் 3 கப் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா மூடியை எடுத்துட்டு திறந்தே வச்சு வேக விடலாம். அப்போ நல்லா வேகும். இந்த டைமில் நம்ம இதோட மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக அதே சேம் கப்பில் 1 கப் துருவினா தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மின்னா கம்மியாக பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை திறந்தே இருக்கட்டும். திறந்திருந்து இது வேகட்டும். நமக்கு இப்போ இந்த டைமில் கடுகை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரிக்காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு கேரளா டிஷ். இது நமக்கு இப்போ தமிழ் வருட பிறப்புக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வெயில் காலத்துக்கு தயிர் வச்சு பண்ணுற ஒரு கூட்டு நல்லதாக இருக்கும். இந்த டிஷ் கொஞ்ச நேரத்திலே டக்குன்னு பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தயிர் நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் மட்டுமா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணி வச்சோம்ல, அந்த கடுகை ஆட் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா தாளித்து கொட்டணும். அப்புறமா உப்பு இருக்கான்னு செக் பண்ணி, இல்லைன்னா உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளரிக்காய் கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி நமக்கு இதில் தாளித்து கொட்டலாம். ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ஊற்றலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்திருக்கேன். ஓகே, ஆயில் சூடாக இருக்குது. இப்போ வத்தல் மிளகு போடலாம். ஒரு 4 வத்தல் மிளகு போல் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, இது ரெண்டுமே போதும். நம்ம இப்போ இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதோட ஸ்மெல் போயிடும். 10 நிமிஷம் போல் கழிச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.